முன்னாள் நாள் வரையும் ஏடிஎம்கே மாநில பாரதிய ஜனதா தலைவர் நீக்க வேண்டும் என்று சொல்லி கோரியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியா மன்னிப்புக்க அண்ணாமலையா மன்னிப்புக்க செல்வ பள்ளியிடம் மன்னிப்புக்க கேடு கட்ட அண்ணாமலையா ஒழிக அண்ணாமலையா ஒழிக கேடு கட்ட அண்ணாமலையா ஒழிக அவதூறுகளை பரப்பும் அண்ணாமலையா ஒழிக. 40 ஆண்டு கால அரசியல் செய்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற கட்சி தலைவராக பணியாற்றி இன்று காங்கிரசுக்கு தலைவராக போட்டிருப்பதை இழிவுபடுத்தி பேசுகின்ற வகையிலே அண்ணாமலை அரசின் தலைமையேற்று பேசியிருக்கின்றார். அவருக்கு அந்த போன்ற நிலையில் இருக்கிறது அது அந்த புத்தி தான் இருக்கும். அதை கண்டிக்கின்ற வகையில் மகளிர் காங்கிரஸ் சார்பாக இங்கே இந்த கூட்டத்தை கூட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற மகளிர் காங்கிரசுடைய தலைவி சகோதரி காளியம்மாள் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே, துணை தலைவர்களே, சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நம்முடைய உணர்வுபூர்வமான விஷயம். காங்கிரஸுக்கு யாரை தலைவராக போட வேண்டியது அண்ணாமலை சொல்லி போட வேண்டியதாக இருக்கிறார். இவர் யாராக காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது, அந்த கட்சிக்கு தான் என்ன யோகிதை இருக்கிறது, அந்த கட்சி நடத்துவதற்கு கட்சி தலைமை தாங்கள் இவருடைய வரலாறுலாம் அந்த ஆளுக்கே தெரியுமா, முதல்ல இயக்கத்துக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையிலே இந்த செல்வ பெருந்தகை அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி நியமித்திருக்கின்றார், கார்கே அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அதை கேட்பதற்கு இவர் யார்? நம்ம கட்சியை கேட்பதற்கு. இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி? மீண்டும் இந்த நாட்டை சுதந்திரமாகி பல்வேறு தியாகங்களை செய்து இன்று 75 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ் குடும்பத்தை, நேரு குடும்பத்தை அரைத்து விட்டால் இது நாடு அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை கையகப்படுத்தி விடலாம் என்கின்ற செயல்பாட்டிலே அவர் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த காலத்திலும் சொல்லாது. அதை இந்த பாத யாத்திரையின் மூலமாகவே அவர்களுடைய செயல்பாட்டுகள்லாம் ராகுல் காந்தி முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தலைமை பற்றியோ தலைமையை கட்சியை பற்றி பேசுவதில் இவர்கள் எவனுக்கும் யோகிதை கிடையாது. ஒரு கத்துக்குட்டியோ ஒரு ரவுடி பயல் ஆகிய கட்சியிலே தலைவராக வைத்துக் கொண்டு ஒரு தூய்மையானவர்கள்லாம் அசிங்கப்படுத்திக் கொண்ட செயல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதற்காக தான் இந்த கண்டனத்தை ஏற்படுத்தி நடத்தி இருக்கின்றோம்.